ஹாய் மக்களே, ஆட்டுக்கால் பாயா செய்வது எப்படி? இது பேச்சுலர் சமையல். குக்கரில் வேக வச்சா 8 விசில், நார்மலாக வேக வச்சா 1/2 hour. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2, மஞ்சள், மிளகு, உப்பு. இது நல்லா வெந்திருக்கு. நார்மலாக வேக வச்சு முதல் தடவை கொதி வந்த பிறகு சிம்மில் வைத்து 1/2 hour வெயிட் பண்ணுற டயத்தில் வெங்காயம் 3, தக்காளி 2, பச்சை மிளகாய் 4, மல்லி புதினா தேவைக்கேற்ப எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், வெங்காயத்தை நல்லா வதங்கின ப்ரௌன் கலரில் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். இதோட பச்சை வாசனை மாறின பிறகு தக்காளி, பச்சை மிளகா போடுங்க. வேக வச்ச ஆட்டுக்கால், தயிர் தேவையான அளவு சேர்த்துங்க. மல்லி, புதினா, மஞ்சத்தூள் 2 ஸ்பூனு, ஜீரகம் 1/2 ஸ்பூனு, மஞ்சள் 1/4 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, பெப்பர் 1/2 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன். பால் வேக வச்ச தண்ணி தேவைக்கேற்ப. மல்லி, புதினா தேவையான அளவு இதனுடன் சேர்த்து தேங்காய் பாலை ஊற்றி 5 நிமிஷம் ஸ்லிம்மில் இருக்கணும். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பகல் உணவுக்கு தேங்காய் பால் சோறு ஆக்கியிருந்தாங்க. எல்லோரும் சாப்பிட்டாங்க, நல்லா இருந்துச்சு சொன்னாங்க. இந்த 1/2 மணி நேரத்தில் சோறும் பாயாவும் செஞ்சு வச்சுங்க. நைட்டு இடியப்பம் புரோட்டாக்கு சூப்பர் காம்பினேஷன் செஞ்சுங்க. நானும் சாப்பிட்டேங்க. நீங்களும் சாப்பிட்டா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.